அன்பர்களே வணக்கம். இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 1 பகுதி 7 வருணாசிரமங்கள். குருவே, இனி மனிதரின் குணங்களை பற்றியும் வருணாசிரம விவரங்களை பற்றியும் ஆச்சார வேறுபாடுகள் பற்றியும் விரிவாக தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று மைத்ரேயர் பணிவுடன் கேட்டார். மைத்ரேயரே, பிரம்மன் மனிதர்களை படைக்க எண்ணிய போது அவரது முகத்திலிருந்து பிராமணரும், மார்பிலிருந்து சத்திரியர்களும், தொண்டையிலிருந்து வைசியர்களும், பாதங்களிலிருந்து சூத்திரர்களும் தோன்றினர். இந்த 4 வகையான மக்களும் யாகங்களுக்கு முக்கியமானவர்கள். யாகங்களினால் தேவதைகள் மகிழ்ந்து காலகாலத்திற்கு மலையை பொழிவித்து மக்களை மகிழ்வடைய செய்வார்கள். வேதத்தை பேணி அதன்படி வாழும் சற்புருஷர்கள் சொர்க்கத்தையும் மனித பிறவிகளே அடைவார். இது கிரீதா யுகத்திலிருந்து திரேதா யுகத்திற்கு இடைக்காலம் வரை நடந்தது. பின் கால அவகாசத்தினால் மனிதர்களுடைய சத்வமோகமும் கோபமும் மேலோங்கியது, அதர்மம் பெருகியது. அதனால் தீய செயல்கள் அதிகரித்தன. அதனால் ஞானம் குறைவடைய பாவம் மிகுந்தது. முன்பு யோக பயிற்சியால் பெண்கள் இல்லாமலே இன்பம் அனுபவிக்கலாம். அதுபோலே பசியும் யோக பயிற்சியால் இல்லாதிருந்தது. ஒரு முறை மழை பெய்தால் விளையும் தானியம் தேவைக்கு அதிகமாக இருந்தது. நினைத்தவை யாவும் நினைத்தவுடன் கைகூடின. கற்பக விருட்சங்கள் வேண்டிய போது வேண்டியவற்றை கொடுத்தன. உழுது பயன்படுத்தாமலே பயிர்கள் விளைந்தன. இவை யாவும் தீய செயல்களால் மாறுபட்டன. பூமியில் வாழ்ந்த மக்கள் பல்வேறு வகையிலும் முரண்பட்டு ஒருவரை ஒருவர் நம்பாமல் சண்டையிட்டு இடம்பெயர்ந்து தண்ணீர் உள்ள பகுதிகளுக்கு சென்று வாழ்ந்தனர். அங்கு கோட்டைகளையும் கொத்தாளர்களையும் அகழிகளையும் அமைத்தனர். பிழைப்புக்காக தொழில்களை செய்தார்கள். பயிர் தொழிலால் விளைந்த தானியங்கள் மூலம் தற்காலிகமான பயன்களை அனுபவித்தனர். அப்போது 17 வகையான தானியங்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. நெல், யவம், உளுந்து, கோதுமை, பிரியங்கு, கொள்ளு, சாமை, செந்நெல், காட்டு எள், கெருவு, மூங்கில் அரிசி, மர்க்கடகம் என்ற 14 வகையான தானியங்களும் கிராமிய ஆரணியங்கள் என்ற பெயரில் பெற்று யாகங்களுக்கு பயன்பட்டன. இவற்றை பயன்படுத்தி ஞானிகள் பஞ்ச மகா யாகங்களை செய்தனர். மைத்ரேயரே, தினமும் ஒரு யாக்யாதி கர்மங்களை செய்பவர் சகல பாபங்களிலிருந்து விடுபட்டு இறைவனின் அருளை பெற்று இன்பமாக வாழ்வார்கள். முன்பு யாகங்களிலும் கடவுளிலும் நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் பின்பு காலமாற்றத்தால் அவற்றை நிதிக்க தொடங்கினர். பூசைகளுக்கு இடையூறுகளை செய்தனர். தமது சுய இன்பத்திற்காக செயல்களில் ஈடுபடத் தொடங்கினார்கள். 4 வர்ணங்களை உருவாக்கிய பிரம்மதேவர் அவர்களுக்கான ஆசிரமங்களையும் உருவாக்கியிருந்தார். அதன் பின் அவர்களுக்கான புண்ணிய யோகங்களையும் உருவாக்கினார். அதன்படி பிராமணர்களுக்கு பிரஜாபத்திய லோகத்தையும், சத்திரியர்களுக்கு இந்திரலோகத்தையும், சைவீகர்களுக்கு மருத்துவ லோகத்தையும், சூத்திரர்களுக்கு கந்தர்வலோகத்தையும், பிரம்மச்சாரிகளுக்கு திவ்யலோகத்தையும், வான பிரஸ்தர்களுக்கு சப்தரிஷிகளின் லோகத்தையும், கிரகஸ்தர்களுக்கு பிரஜாபத்திய லோகத்தையும், சந்நியாசிகளுக்கு பிரம்மலோகத்தையும் ஒதுக்க நினைத்தார். இவை அனைத்தும் அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப ஒதுக்கப்பட்ட லோகங்களாகும். யோகிகளுக்கு அமிர்த நீராடல் உண்டன பாடியால் அவர்களுக்கு துருவலோகத்தில் மேலே கங்கை தோன்றும் இடத்தை ஒதுக்கினார். சந்திரன், சூரியர்கள் முதலிய கிரகங்கள் நமது இடம் விட்டு பல முறை நீங்குகின்றன. துவார சடாச்சர மந்திரத்தை ஜபிக்கின்ற மகா ஞானிகள் ஒருபோதும் திரும்ப வராமல் பரமானந்தத்தை அணிவிக்கின்றனர். இனி பாவம் செய்த தீயவர்கள் அடையும் லோகத்தை பற்றி கூறுகிறேன். தாமிஸ்துரம், அந்தாமிஸ்திரம், ரௌரவம், மகாரௌரவம், அசிபத்ரவணம், காலசூத்திரம், அபிஷீத்மத்து என்ற கொடிய நரகங்கள் வேதங்களை
நிதத்து வாழ்கின்ற பாவத்தை மாக்களுக்கு உண்டாகும். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம். நாளை பார்ப்போம்.